கோவிலிலே எங்கும் தலையாட்டும் என் அமுத தரணியிலே தங்க மலர் பறித்து தமிழ் அண்ணையா உனக்கு சூட்டிவிட்டு உன்னை வணங்குகின்றோம் தொடங்குகின்றோம் இந்நிகழ்வை. தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் திருமண தகவல் மன்றம் நடத்தும் 23ஆம் ஆண்டு சுயவரம் மற்றும் இனமான சொந்தங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜி முருகன். என்னோட மனைவியார் பேர் எஸ் பழனியம்மாள். என்னோட சொந்த ஊர் விருதுநகருங்க. நான் இப்போ செட்டில் ஆகிருக்கிறது சூலூர் காங்கேயபாளையம். அங்கே செட்டில் ஆகிருக்கோம். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேன் திருப்பூரில். என்னோட பொண்ணு பேர் என் பார்த்தீங்கன்னா அவங்க 5/5/2001 பிறந்திருக்காங்க. பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாஃப் கலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி சித்திரை நட்சத்திரங்க. நல்ல வரங்க எதிர்பார்த்து நான் வந்திருக்கேன். ஆமாங்க. இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்ட வரன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அது கவர்மெண்ட் தனியார் நிறுவனத்தில் நல்ல பொறுப்பான வேலை இருந்தாங்கன்னா ஓகே. ராசி நட்சத்திரம் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பொருந்தர நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. அது ஏதாவது இருந்தால் நீங்கள் காமெண்ட் சொல்லலாம். மகன் எப்படி வேணும் உங்களுக்கு? பொறுப்பான அரசு அல்லது தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற நிரந்தர பணியில் உள்ள வரனை எதிர்பார்க்கிறீங்க. உங்களின் எதிர்பார்ப்புப்படி வரன் அமைய இலக்கிய மன்றத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அவர்களை மன்றத்தின் சார்பில் அவைத்தலைவர் என்கிற முறையிலும் நான் வருக வருக என வாழ்த்தி அவருக்கு நல்ல வரன் அமைய வாழ்த்துகிறேன். திரு டாக்டர் பி செந்தமிழ் செல்வன் அவரை 27/93 பிறந்திருக்காரு. படிப்பு எம்பிஎஸ் டென்டல் கிளினிக் சென்னை. 3 லட்சம் மாத சம்பளம் பெறுகிறார். அவரது நட்சத்திர ராசி கேட்டை விருச்சிகம். தந்தை பெயர் சிறப்பு விருந்தினர் பேச்சு மிக்கவர்கள். அவங்களுடைய துணைவியார் திருமதி கோமதி அம்மான் அவர்கள். சகோதரி ஒரே ஒரு சகோதரி இருக்காங்க. இப்போ அவரு வணக்கம். இந்த நிகழ்வுக்கு முன்னால் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் விரும்பியதை போல சில விஷயங்களை பேச நினைத்தோம். இருந்தாலும் கூட காலம் கருதி 2ஆம் நிகழ்ச்சியாக அதை வைத்துக் கொண்டதனால் இப்பொழுது என்னுடைய மகன் பல்மருத்துவராக சென்னையை சொந்தமாக மருத்துவமனை வைத்து 3 மருத்துவர்களை கீழே பணியமர்த்தி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு அவருடைய அந்த சம்பாத்தியம் என்பது குறைந்தபட்சம் 3 லட்சம் ஆகும் என்கிற வகையில் இருக்கிறது. அவருடைய திறமைக்கு ஏற்றவாறு இந்த வருங்காலத்திலே அவருடைய அந்த வருவாய் கூட்டுகின்ற வகையிலும் அவருடைய அந்த பயிற்சி இருக்கும். நான் பேராசிரியராக பணி செய்து 1 லட்சத்துக்கு மேல நான் ஓய்வு நிதியம் பெறுகிறேன். என்னுடைய துணைவியர் இப்பொழுதும் பணி செய்து கொண்டிருக்கிறார். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் என்கின்ற பொதுத்துறை நிறுவனம், அரசுடைய நிறுவனம், அதிலே அசிஸ்டன்ட் மேனேஜராக பணி செய்கிறார். என்னுடைய மகள் நிவேதிதா என்கிறவர் ஆஸ்திரேலியாவில் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார். அதை கொஞ்சம் அதை இவங்க வீட்டை முடிச்சுட்டு எம்பிஏ சொல்லி ஆஸ்திரேலியாவில் படிச்சு இப்போ அங்கே படிச்சுக்கிறாங்க. ஐடிஐக்கு படிச்சுட்டு இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது என்னுடைய முதன்மை நோக்கமாக இருந்தது, பையனோட சேர்த்து. அப்போ இவங்களுக்கு முழுக்க முழுக்க நான் ஆஸ்திரேலியாவிலே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அங்கேயே நிரந்தரமாக படிக்க ஆசைப்படுறாங்க. அதனால அவருக்கு ஏற்ற வரனை தேடி கொண்டிருக்கிறோம். அந்த வரன் ஆஸ்திரேலியாவோட இருக்குறவராக இருக்கலாம், அல்லது இங்கிருந்து ஆஸ்திரேலியா போக விரும்பி ஏற்கக்கூடியவர்களாக இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில என்னுடைய மகளுக்கு ஆஸ்திரேலியாவில் இருப்பவங்களோ அல்லது அங்கே போக விரும்புகின்றவர்களோ மனமான வைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே நம்முடைய தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய அந்த விண்ணப்ப வடிவத்தில் தான்
வேறுபாடு கிடையாது. எனவே யாராக இருந்தாலும் நல்ல குடும்பம் நல்ல வரணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சமூகமாக தான் நினைச்சிருக்கிறோம். ராசி நட்சத்திரத்தை பார்த்து நம்ம இணையல, சமூகமாக ஒரு நினைச்சிருக்கிறோம், சமூகமாக ஒன்று சேர ஆசைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில எவ்வளவு பொருத்தமாக இருந்தாலும் சரி, சம்மந்தமெல்லாம் சமுதாயத்தில் நம்ம மனமடிக்க தயாரா இல்லை. அதனால இன்றைக்கு பல தாமதங்கள் நடந்து முதிர் கட்டிகளாக மூத்த பிள்ளைகளாக மணமகன் 35 வயது தாண்டி போகிற நிலை, மணமகன் 35 தாண்டி போகிற நிலையம் இருப்பது கொஞ்சம் சமூக அவலமாக இருக்கிறது. அது நாம் வந்து வேளாண் சமுதாயமாக இருக்கிறதா நம்முடைய உழைப்பை நம்பி, நம்முடைய அறிவை நம்பி, நம்முடைய திறமையை நம்பி, பண்பை நம்பி நாம் மரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களோடு அன்பாக இந்த வேண்டுகோளை விடுத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அஞ்சலிக்காக அவர்கள் சித்தி நம்மளோடு கலந்துரையாட உள்ளார். ஹலோ, நான் திருப்பூர்ல வந்திருக்கிறேன்னா என் பொண்ணு அஞ்சலிருந்து அக்காவோட பொண்ணு. அந்த பொண்ணு டிப்ளமா முடிச்சுட்டு சுங்கத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நல்ல தனியார் நிறுவனத்திலையோ இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற நல்ல அமைச்சு கேட்டுக்கிறோம். பூர்வீகம் வந்து மைசூரில் இருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வேலை பார்க்கறதுனால இந்த திருப்பூர் இந்த கோயம்புத்தூருக்குள்ள நல்ல வாங்கி கிடைச்சா பரவாயில்ல. மணமகன் திருப்பூர் அல்லது கோவையில் வசிப்பிடமாக கொண்ட மணமகனை அவர்கள் தேர்ந்தெடுக்கும். தனியார் நிறுவனமாக இருந்தாலும் எங்களுக்கு நல்ல வரன் அமைய இலக்கிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா வந்திருக்காங்க. சொல்லி வணக்கங்க. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் வேணுங்கிறத தெளிவாக சொல்லுங்க. பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல டெப்டி மேனேஜராக இருக்காங்க. சென்னை அல்லது மும்பையில் பணிபுரியக்கூடிய மணமகன்கள், தகுதியான மணமகன்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, பூர்வீகம் இதெல்லாம். என்னுடைய பூர்வீகம் கோவை மாவட்டம். எனது கணவர் எம் ராமச்சந்திரன் தலைமைச் செயலகத்தில் சார்பு செயலராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். எனது பெயர் மைதிரி ராமச்சந்திரன். ஆசிரியர் பணியை முடித்து கடந்த மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். தற்போதைய இருப்பிடம் சென்னை. கணவரின் பூர்வீகம் தேனி மாவட்டம். என்ன படிச்சிருக்கணும், எப்படிப்பட்ட வேலைகள் நிரந்தர பணி, தன்னம்பிக்கை உள்ள படிப்பு, இணையான படிப்பு, முக்கியமாக சென்னை அல்லது மும்பையில் பணியாற்ற விருப்பம் பாப்பா மும்பையில் மற்றும் சென்னை. வேற ஏதாவது ஜாதகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்குங்களா? ஜாதகத்தில் ஈடுபாடு உண்டு. ஏதாவது பொருந்தாத நட்சத்திரம் சொல்லுறீங்களா? தற்போதைக்கு இல்லை. இது முக்கியமான தகவல். எதிர்பார்ப்புப்படி அரசு அல்லது தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற நல்ல வரனை எதிர்பார்க்கிறாங்க. அவர்களின் எதிர்பார்ப்புப்படி வரன் அமைய இலக்கிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. திவாகர் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. மாதம் 35,000 போட்டுருக்காரு. ஊர் வந்து வெள்ளியம்பாளையம். அவங்க மாமா, அத்தை, பெரியம்மா வந்திருக்காங்க. மாமாவை வந்து மன்றத்தோட ஆலோசனை. ஆகவே இந்த வரவு பிடிச்சிருந்தா மாமாவுக்கு கொண்டு போடலாம். எந்த மாதிரி வரவு வேணுங்கிறது அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நம்ம இலக்கிய மன்றத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறதுனால உங்களோட உரிமையோட பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி தான் இந்த ஜாதகம், ஜோதிடம் எல்லாமே நான் கல்யாணம் பண்ணுறப்போ உட்காந்துருக்காரு அறிவழகன் தலைவர். அவரோட அக்கா பொண்ணு தான், சினிமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன். நல்ல மாப்பிள்ளையும் பார்த்து கொடுத்தாரு.
அப்புறம் பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு. ஜோசிகாரனை போய் பார்த்தோம். ஜோசிகாரன் சம்சாரம் செத்து போச்சான்னு கேட்டான். சீரியஸ் கேட்டான். நல்லா தான் இருக்கு ரெண்டு பேரும். எதுக்காக சொல்றேன்னா ஜாதகத்தை சொல்றேன். ரெண்டாவது வேலைங்கிறத ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஜாலி என்றப்போ எனக்கு வேலை இல்லை, நான் முயற்சி கழிவு இல்லை, நீ கோடிக்கணக்காக நான் வச்சிருக்கிறேன். புரியுது? அதனால உழைப்பு இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி குணம் இருக்குங்கிறத நீ பார்த்து நீங்க கொண்டதுக்கு நல்ல பொண்ணு சாதாரணமா போயிட்டு குழந்தைகள் பார்த்துக்கிற அளவுக்கு பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு படிப்பு, வீட்டில் வந்து கல்வி சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு படிப்பு, ஒரு வேலை போயிட்டு இந்த காலத்துக்கு சௌகரியமா இருக்கு. இந்த மாதிரி தான் எங்களோட எதிர்பார்ப்பு ஒழிய வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாச்சு. வாழ்க்கையில முன்னேற ஒருத்தரை நம்பணும், ஒருத்தரும் பாசமா இருக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மையை வளர்த்துக்குங்க, வாழ்க்கை நல்லா இருக்கு. அதனால இந்த எங்க மாப்பிள்ளை தான் ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. நாங்கள் டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் செஞ்சுட்டு இருக்கோம், வீடு கட்டி வித்துட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பிரைவேட் ஒர்க்குமே பண்ணிட்டு இருக்கிறோம். அவரும் தனியாக பண்ணாரு, என்னோட அவர் பார்த்துக்குவாரு. இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணு யாராவது கொடுக்குற விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இன்னைக்கே பரிசம் போட்டு நாங்கள் விரும்புறோம். உறுதியா சொல்லுங்க, இன்னைக்கு நாங்க ரெடி. இது சொல்லுங்க, விருப்பம் கொடுக்குறாங்க, ஸ்டேஜ் வாங்க, நாங்க ரெடி. சரிங்களா? அதனால பெருசா சொந்த தொழில் பண்றதுனால 4 லட்சம் சம்பளம் 5 லட்சம் சம்பளம் எல்லாம் மாப்பிள்ளை போட வேண்டாம், மாமா மினிமம் போடுங்க அப்படின்னாரு. அதையெல்லாம் கொடுத்துருமாப்பா. அதனால உங்களோட வாழ்த்துக்களோட மருமகனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து பி அர்ச்சனா, தற்போதைய ஊர் கூடங்குளம், பூர்வீகம் திருநெல்வேலி. தங்களது எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த தேவேந்திர இலக்கிய மன்றத்துக்கு என்னோட நன்றி, இதில் பங்களிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என்னோட பெயர் வந்து விஜயராணி, என்னோட கணவர் பேர் கங்கராஜன். அவர் வந்து பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர் பாம்பேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்போ அவர் இல்லை. நான் வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ல டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆர் இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவளோட பெயர் அர்ச்சனா. அவங்க வந்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ VLSI அண்ட் எம்பெடட் சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொரோனா வந்ததுனால எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரீலான்சராக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான். எங்களோட ஒரு நேட்டிவ் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை. ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் கூடங்குளத்தில் இருக்கிறோம். நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. பையனும் பொண்ணும் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பக்கமும் பெற்றோர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் அந்த உதவியெல்லாம் இல்லாமல் அவங்க தனியார் குடும்பம் நடத்துற திறமை இருந்தால் போதும். அப்படி ஒரு பையன் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொறுப்பான வேலையில் இருந்தால் போதும். ஒரே பொண்ணு தான், எனக்கு வேறு யாரும் கிடையாது. அதனால அந்த பொண்ணு வந்து நல்ல பார்த்துக்கிற ஒரு பையன் வேணும். வேற காடு பங்களா எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாமே இருக்கிறது என்கிட்ட. பொண்ணு மட்டும் பாசமா கவனிச்சுக்கிறது வேணும். என் பொண்ணு சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, பார்க்குற மாப்பிள்ளை யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரை என் கூட இருக்கணும், என்கிட்ட அன்பா இருந்தா போதும், இதான் சொல்றாங்க. உங்களை யாருக்காவது பிடிச்சிருந்தாங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்பிக்கையுள்ள கடைசி வரை மகன் போல் உங்களுடன் பயணிக்க வேண்டிய மணமகனை நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்களது விருப்பத்திற்கேற்ற மணமகனை மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுபவப்படுத்திக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்ட வரம் வேணும்னு தெளிவாக சொன்னாங்க. அக்காவுக்கு ஒன்று பொண்ணு ரெண்டாவது ஒன்று பிஇ முடிச்சிருக்காங்க, சிஎஸ்சி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அந்த மாவட்ட பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கம்பெனி ரெண்டாவது
அப்பா இல்லை, அதனால மாமா வந்து உங்களோட பேசுகிறாரு. அவங்க அம்மாவுக்கு வரக்கூடிய வரன் வந்து பொண்ணுக்கு வரக்கூடிய வரன் வந்து அவங்க அம்மாவை சொந்த அம்மாவாட்ட பார்த்து ஃபேமிலி பார்த்துக்கிற மாதிரி அவங்க வரன் எதிர்பார்க்குறாங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இணையான படிப்பு இணையாக படித்து வரலைங்களா, இணையாக படித்த வரன் எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு நிரந்தர பணிகளுடைய வரன் நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட வரன் அமைய மன்றத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எப்படிப்பட்ட பெண்கள்? என் பேர் ராஜகோபால், ராஜ்குமாரோடைய அப்பா. நான் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். என் மிஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு, பெங்களூர் ஸ்கூல் ரிட்டையர் ஆகிட்டாங்க. என் பையன் வந்து எம்எஸ்சி சாஃப்ட்வேர் முடிச்சுட்டு இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் மார்க்கெட்டிங் லைன் இருக்குது, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. அதெல்லாம் அவங்க நல்லா முடிச்ச பொண்ணு ஒரு வேறு ஜாப் இருக்கிறதுக்குலாம் அமைஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். கோயம்புத்தூர் அல்லது பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்ஸ் எந்த ஏரியா இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பையன் நல்லா கேட் பண்ணி பையன் நல்ல பொண்ணாக சப்போஸ் பண்ணுவோம். இந்த அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் தேவதை இலக்கிய மன்றம் சொல்லி பார்த்தா மாப்பிள்ளை சந்தோஷம் எல்லாரும் விஷயத்துக்கு முன்னாடி இலக்கிய மன்றத்துக்கு இப்போ சந்தோஷங்க. ஏன்னா அவங்களுடைய மகளுக்கு இந்த நம்மளுடைய தகவல் மையத்து மூலம் தான் மாப்பிள்ளை அமைந்தது. 4 வருஷம். வணக்கம். ரவீந்திரநாக்கு பார்த்துருக்கோம். ரவீந்திரனா வந்து சென்னையில் ஐடி கீழே தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட சேலரி 48,000. ஸோ சென்னையில் பெங்களூரில் வந்து ஐடி கீழே இது ஒன்று எதிர்பார்த்துருக்கோம். கல்யாணம் கொண்டு வந்துட்டு சென்னையில் பெங்களூர் வந்து குழந்தை அனைவருக்கும் வணக்கம். என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் காசி மைனர் ஐயா அவர்களுக்கு வந்து அவரோட உட்பாதங்களை தொட்டு வணங்கி நான் வந்து என்னோட உரையை தொடங்குகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை பொண்ணு வந்து அவங்க 10th படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் வந்து 40 மேலே வாங்கினாங்கன்னா வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. அதையும் வாங்கினேன். அதே சமயத்தில் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அவனுக்கு வந்து நான் பொண்ணு பார்க்கறதுக்கு இதே மாதிரி இருக்கிறத வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சொந்தங்கள் எல்லாரும் தான். அதில் நெருங்கிய சொந்தங்கள் அத்தனை பேர் இங்கே ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு என்னோட சின்ன மாமனார், கொழுந்தனார், தம்பிகள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி இதில் சேர்ந்துக்கலாமே ஏதாவது அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அதனால ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் அதை பயன்படுத்திக்கிறேன். என்னோட பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிபியில் படித்தான். எம்ஜிஎம்சி வந்து பிஎஸ்சி ஆர்ட்ஸில் படித்தான். இப்போ வந்து ஒர்க் பண்ணுறது சன் டிவி நியூஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது என்னோட பையனை பற்றி நானே எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தான். ரொம்ப நல்ல பையன். அதை பற்றி இவர் கூட சொல்லுவாரு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப நிறைய இருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சொந்தங்கள் எல்லாருமே நீங்கள் தான். அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாரும் வரதட்சணை கேட்கறது நிறைய கம்யூனிட்டியில் நான் பார்த்துட்டேன். இவ்வளோதான் வேணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியே கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்த பின்னாடி ஒவ்வொரு பேரண்ட்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்று கூட போதும், பையன் கூட போதும்னு சொல்கிற கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இந்த ஜாதியில் நம்ம வந்துருக்கிறேன்னு நினச்சது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்னோட ஊர் வந்து மதுரை பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணதை கோயம்புத்தூர் நீலம்பூர். இவர் என்னோட சின்ன மன்னார் தான். அவங்க எங்கள் கொடுத்துனாரு 3 பேர் நம்ம குடியரசு கண்ணாடி அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கேன். என்னோட பையனுக்கு வந்து நான் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல ஒரு படித்த பொண்ணு ஒர்க் பண்ணுறது. நான் எதுவுமே கேட்கல. அவங்களோட வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே பார்த்துட்டா போதும். ஒரு நல்ல பொண்ணு படித்த பொண்ணாக இருந்தால் போதும் தான் கேட்குறேன். செகண்ட் வந்து என்னோட பொண்ணு வந்து குரூப் 2க்காக படிச்சுட்டு இருக்காங்க, பிஏ முடிச்சுட்டு. ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு ஒரு பையன் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேலை இருக்கு நான் கேட்கறவங்க விட ஏற்ற மருமகள் நல்லா கிடைப்பாங்க. பையன் வந்து ரொம்ப பிரில்லியண்டான பையன். 23 வயசு எலெக்ஷன் இருந்தால் நம்ம ஆள் மாட்டாண்டா எந்த செலவும் இல்லாமல் நல்லா இருக்கு கொடுத்தா அந்த அளவுக்கு ரொம்ப தைரியம் வாசிக்கூடிய பையன். அதனால சந்தையில் வந்து ரிப்போர்ட்டாக போயிருக்காங்க, செய்தி வாசிப்போம். ஆகவே ஏற்ற மரம் இருந்தால் டீச்சர் தொடர்பு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தொடர்பு தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம்.
கட்டி வைப்போம்